ஒவ்வொரு டாபிக்கை பத்தியும் ஒவ்வொருத்தரும் அழகா பேசினாங்க. முதல்ல படிப்பை பத்தி சொல்லுவோம். இப்ப படிக்காத மேதைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, படிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. படிப்பு தான் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் இருந்தாலும் சரி, இப்போ போன ஒரு 50 இயர்ஸா நீங்க பாத்தீங்கன்னா படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் வந்திருக்கு நம்ம வாழ்க்கையில. ஏன்னா இப்ப இருக்கிற சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருக்குமே தெரியும் படிப்பு தான் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. படிப்பு இருந்தால் நமக்கு வாழ்க்கை உண்டு, அந்த படிப்பு நம்ம வாழ்க்கைக்கு உதவும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதாவது சின்ன வேலையிலிருந்து கூலி தொழில் செய்யற அவங்க கிட்ட இருந்து பெரிய சம்பளம் வாங்குற முதலாளிகளா இருக்கிறவங்க கிட்ட வரைக்கும் அவங்க பசங்க நல்ல ஸ்கூல்ல படிக்கணும், நல்லா படிக்கணும். நம்மளால செய்ய முடியாதது நம்ம பசங்க செய்து அவங்க நல்ல பணம் சம்பாதிச்சு அவங்க நல்லா இருக்கணும், நம்மளை பார்த்துக்கலேனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அது நம்ம வாழ்க்கையில நம்ம அப்பா அம்மாவோ நம்ம உறவினர்களோ அவங்களுடைய கடமை. படிப்பு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த படிப்புக்குன்னு சொல்லி ஒரு தனி மரியாதை உண்டு. ஸோ அது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் காட்டுற ஒரு விஷயம் படிப்பு. ஸோ அதுதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்றது சொல்லலாம். இருந்தாலும் படிப்பு மட்டுமே இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டா, நான் FRCS படிச்சிருக்கேன், நான் BA படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சும்மா உட்காந்துட்டு இருந்தா நம்மளால சம்பாதிக்க முடியாது. ஸோ படிப்பு மட்டுமே இருந்தால் அது பத்தாது. அந்த படிப்பு எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்றதும் நமக்கு தெரியணும். அடுத்து பணம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். இங்க நிறைய பேர் பேசினாங்க, பணம் இருக்கும்போது எந்த உறவுகளை வேணாலும் நம்ம விலைக்கு வாங்கலாம், நம்ம கிட்ட வரும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையான விஷயம்தான். ஒரு ஃபிலிம் ஷூட்டிங்காக நான் ஒரு இடத்துக்கு போயிருக்கும் போது அங்க ஒரு அனாதை இல்லை, அங்க ஒரு அம்மா அந்த படிக்கட்டில் உட்காந்துட்டு கேட்டையே பார்த்துட்டு இருந்தாங்க. என்னம்மா பாக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க பையன், ஒரே ஒரு பையன், கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, ஹஸ்பண்ட் இருந்து போயிட்டாரு, அவங்க கூடயே தான் இருந்தாங்க. இவங்க பையனுக்கு அமெரிக்கா போனோமா, ஏதோ வேலை ஏதோ கிடைச்சிருக்கு, நல்ல சம்பளம் என்னமோ சொன்னாங்களா. போகும்போது அவங்க வைஃப் சொன்னாங்களா, நீங்க போறதாக இருந்தா நானும் கூட வரேன் அப்படின்னு வைஃப் சொல்லியிருக்கு. அப்போ அம்மாவை என்ன பண்றது? அப்ப அம்மா ஒரு 5-6 மாசமா கேட்டுட்டு இருந்தாங்களா, எனக்கு இது ஒரு கோயில் ஒரு பேரு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு என்ன கூட்டிட்டு போப்பான்னு சொல்லிட்டு இருக்கும் போதெல்லாம் இந்த மருமக பொண்ணு அப்புறமா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருந்ததான். ஊருக்கு போறதுக்கு எல்லாம் ரெடியான உடனே வைஃப் என்னமோ ஐடியா கொடுத்துருக்கு போல இருக்கு. கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு இந்த இடத்துக்கு கேட்டு கிட்ட வந்தோடனே வண்டி நின்னுடுச்சான். வண்டி நின்னுட்டு, அம்மா ஒரு நிமிஷம் இந்த கேட்டுக்குள்ள போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனவங்க தானா. 2 வருஷம் ஆச்சான். அந்த பையன்கிட்ட இருந்து போனும் இல்ல, எந்த இதுவும் இல்ல. என் பையன் இப்ப வருவான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது உண்மையே சொல்லியிருக்கலாமே. சில ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி போகும்போது நம்ம கையில் காசு இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. காசு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியம். காசு இருந்தால், அவங்க சொன்னாங்களே, பணம் இருந்தால் பணமும் வாயை திறக்கும், பணம் பத்தும் செய்யும் அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. காசு வேணும். சுகர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வியாதியும் இருக்கு. அவரால் சுடு தண்ணியை தவிர வேற எதுவும் குடிக்க முடியாதுன்னா அந்த பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? பணம் வேணும், இருக்கணும், தேவைதான். இருந்தாலும் பணம் மட்டுமே வாழ்க்கையாகாது. அப்புறம் உறவை பத்தி சொன்னாங்க. உறவுகள் காலப்போக்கிலேயே உறவுகளுடைய ஆழம், அந்த டெப்த் கொஞ்சம் மாறிட்டு போயிட்டே இருக்கு. கூட்டு குடும்பம் அதெல்லாம் போய் தனி குடித்தனம் அப்படி இப்படின்னு எல்லாம் போய் அப்பா அம்மா தனியா இருந்து குழந்தைங்களை ஹாஸ்டல்ல விட்டு இந்த மாதிரி அளவுக்கு ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு. ஆனா உறவுகள் தேவை. ஏதாவது ஒரு விஷயம் நடந்து நொந்து போய் இருக்கும்போது உன்னால முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு என்னோட வாழ்க்கையை எடுத்துக்கலாம். சினிமாவில் அப்படி நடிக்க வரும்போது சைல்டு ஆர்டிஸ்டா தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் படம் சக்களத்தின்னு சொல்லி ஒரு படத்துல ஹீரோயினா நடிச்சேன். அன்னக்கிளி டைரக்டர் தேவராஜ் மோகன் அவங்க படம். 1-2 படங்கள் பண்ணேன், சக்சஸ் ஆகல. ரொம்ப நொந்து போனேன். அது சினிமாவில் ரொம்ப முக்கியமா லக் ரொம்ப பார்ப்பாங்க. நடிச்ச ஃபர்ஸ்ட் படமே ஹிட்டுப்பா அப்படின்னு ஒரு பேர் வந்தாலே அதை வச்சு ஒரு 2 வருஷம் ஓட்டலாம். அப்படி ஒரு இது நம்ம சினிமாவில் உண்டு. ஆனால் நல்லா சக்சஸ் ஆகலை. நான் ரொம்ப நொந்து போயிட்டு, ஒரு படம் வந்தது, 2 படம் வந்தது, சரியா வரல, சரி வேண்டாம், நமக்கு அந்த ஃபீல்டே போதும் அப்படின்னு சொல்லும்போது என்னோட அப்பா அம்மா இவங்க 2 பேரும் முக்கியமா சொன்னது, நடிக்கிறதுக்குன்னு சொல்லி இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் தோல்விகள் தான் நிறைய நம்ம கிட்ட வரும், அதுக்கப்புறம் தான் உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஊக்கத்தை கொடுத்தது என்னோட ஃபேமிலி. உற்றார உறவினர்கள் அதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலையும் கண்டிப்பா தேவை. ஆனா சில டைம்ல என்ன ஆகுதுன்னா, இப்ப இருக்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுது, நம்ம மனசை ரொம்ப நோகடிக்கிற விஷயங்கள் நடக்கிறதே அந்த உறவு கிட்ட இருந்துதான். ஆனா எல்லாரும் அப்படின்னு நான் சொல்லலை. ஒரு 100 பேர்ல ஒரு 10 பேர் அப்படி இருக்கலாம். அதாவது ஏற்கனவே நொந்து போயிருக்கேன், அதை மறுபடியும் நோகடிக்காதப்பா கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு உறவுகள் கொஞ்சம் அப்படி திசை மாறி போய்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஊக்கத்தை கொடுக்கறதுக்கு, நம்ம நொந்து போயிருக்கும் போது பரவாயில்ல ராஜா நீ ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுக்கறதுக்கு நம்ம உறவுகள் தேவைப்படுது. உறவினர்கள் நமக்கு கண்டிப்பா தோள் கொடுக்கணும், கொடுப்பாங்க,
கொடுக்கறது உண்டு. மைனஸ் பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லா விஷயத்திலும் இருக்கிறதுனால உறவுகள் மட்டுமே இருந்தால் வாழ்க்கைக்கு முன்னால போறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு மொத்தமா நம்ம சொல்ல முடியாது. அடுத்து சொல்ல வர்றது வந்து கடின உழைப்பு. இப்ப இந்த திருப்பூர்லயே நிறைய ஆளுங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பனியன் கட் பண்ணி கொடுத்து லைஃப் ஆரம்பிச்சு எத்தனையோ ஃபேக்டரிகளுக்கு ஓனர் ஆனவங்களை பத்தி கேள்விப்பட்டேன். டீ கடையில வேலைக்கு நின்று நிறைய ஹோட்டல்ஸுக்கு நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு ஓனர்ஸ் ஆனவங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். படிக்காம இருந்து பெரியவங்கள் ஆனவங்க தான் ஜாஸ்தின்ற மாதிரியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்த மூலதனம் கடின உழைப்பு. இப்போ இன்னைக்கு நான் உங்க முன்னால நின்று நான் பேசிட்டு இருக்கேன்னா, படங்கள்ல நடிச்சு பிரபலமாகி இப்படி வந்ததுக்கு நானும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்னா, சாப்பிடாம தூங்காம அந்த குழந்தை சொன்ன மாதிரி சூர்யாவது 3 மணி நேரமாவது சில டைம்ல தூங்குறாங்க. நான் எல்லாம் ஹீரோனா நடிக்கும் போது சில டைம்ல 3 ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு 1 மணி நேரம் தூங்கிட்டு கார்லயே மேக்கப் சேஞ்ச் பண்ணி விக் எல்லாம் மாத்தி வேற ஷூட்டிங் போயிருக்கோம் நானும் ராதா எல்லாம். அவ்வளவு கஷ்டப்பட்டு, ஏன்னா அப்படி முன்னுக்கு வரணும்ன்ற ஆசை அந்த கடின உழைப்புனால. அது நான் மட்டும் இல்ல, கடின உழைப்புக்கு எப்பவுமே மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. அதுலயும் இந்த ஊர்ல கடின உழைப்புக்கு கண்டிப்பா மரியாதை உண்டு. அதான் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன். நான் கேள்விப்பட்டிருக்கேன், வேலை காலி இல்லை அப்படின்னு சொல்ற போர்டுங்க நிறைய பார்த்துட்டு இருக்கிற இந்த டைம்ல வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு நிறைய போர்டு இருக்கிற ஒரு இடம் உங்க இடம். அப்படி இருக்கும்போது கடின உழைப்புக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருக்குன்றது நமக்கு தெரியுது. ஸோ இப்போ சொன்ன 4 விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில முக்கியமா தேவையாக இருந்தாலும், மங்கையர் மன்றம் இந்த நிகழ்ச்சியினோட முடிவு கடின உழைப்பு தான் வாழ்க்கையின் சந்தோஷத்துக்கு ரொம்ப மிக்க அவசியமானது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு தந்ததுக்கு என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி.